நியூஸ் டுடே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் லோகநாதன். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருப்பவர் வழக்கறிஞர் ஆரோக்கிய சதீஷ் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். நாளை தவேகவினுடைய தலைவர் விஜய் சிஎம்மாக பொறுப்பேற்பாரா, பொறுப்பேற்க மாட்டாரா? மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது. பல்வேறு சிக்கல்கள் இருக்குதா சொல்கிறாங்க. ஒரு புறம் நாளைக்கு நடைபெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு புறம் 113 பேருடைய சட்டப்பேரவையினுடைய உறுப்பினர்கள் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. மிச்சம் மெஜாரிட்டிக்கு எனக்கு பேலன்ஸ் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. 2 நாட்களில் கொடுக்கணும்னு சொல்கிறாங்களா, இல்லை கொடுத்தால்தான் நடைபெறும்னு சொல்கிறாங்க? இல்லை, ஆக்சுவலாக இன்றைக்கி அந்த லெட்டரை கொண்டு போய் கொடுத்துட்டாரு, கவர்னர்கிட்ட கொடுத்துட்டாரு. அந்த வீடியோஸ்னால் கூட வெளியில் வந்துருச்சு இணையத்தில். ஸோ ப்ராப்ளி இது கவர்னர் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்னால் ஒன்றும் கிடையாது. ஆஸ் பர் லா பார்த்திங்கன்னா அவங்களுக்கு டைம் ஃப்ரேம் கண்டிப்பாக இருக்கும். 15 டேஸ் டைம் ஃப்ரேம் கொடுப்பாங்க. ஸோ ப்ராப்ளி நாளைக்கு பதவியேற்கிறதுக்கு முன்னாடியே பாக்கி கடிதத்தையும் கொடுக்கறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதில் எந்த விதமான சிக்கலும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். எப்படி சார் சாத்தியம்? யார் பேசிகிட்டு இருக்காங்க? யார்கிட்ட வாங்க போகிறாங்க? என்ன விஷயம்? இப்போ 113 வந்துருச்சு. 113 + 1 அமமுக அவர் தான் கொறடா அந்த கட்சிக்கு. ஸோ அவர் ஏற்கனவே ட்விட்டரில் போட்டுட்டார் 114. 2 கம்யூனிஸ்ட்டும் விசிகேயும் வந்துச்சுன்னா 114 + 6 120 கம்ஃபர்டபுளாக இருக்கும். பிரச்சனை இல்லை. இப்போ வருவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்களா? ரொம்ப இன்னும் இதில் என்ன இருக்குங்க? என்ன ஒரு 6 சீட்டுக்கு என்ன எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கும் சார்? ஒரு சீட்டுக்கே பிரச்சனையாக இருந்தது பல காலங்களில். இப்போ 6 பேர்ன்றது வர்றது திமுகவினுடைய கூட்டணியில் இருக்குது. திமுக மிகப்பெரிய அளவில் வீழ்த்திருக்காங்க. திரும்பி ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு அவங்க ஆல்மோஸ்ட் முயற்சி செய்வாங்க. ஆல்ரெடி அவங்க கூட்டணி இருக்காங்க. அவங்க சொன்னாங்க. இப்போ காங்கிரஸும் பார்த்தீங்கன்னா அவர் வருத்தம் தெரிவித்தார். வருத்தம் தான் தெரிவிக்க முடியும். இது முன்னாடியே நடந்துருந்துச்சுன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்வீப் அவுட் ஆகிருக்கும். இந்த டிஎம்கே ஏடிஎம்கேவே ஸ்வீப் அவுட் ஆகிருக்கும். நான் முன்னாடியிலேருந்து சொல்லிட்டு இருந்தேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, காங்கிரஸ் தாவேகாவோட சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் எல்லாமே மைனாரிட்டி தொகுதிகள். மோராலஸ் குமரி மாவட்டம் எல்லாமே பார்த்திங்கன்னா மைனாரிட்டி முக்கியமாக இருக்கிற தொகுதிகள் தான் ஒடுக்கப்படுது. அப்படியே ஒரு தொகுதிகள் ஒடுக்கப்படும் போது அங்கே அவங்க ஓட் ஷேர் பர்சன்டேஜ் பாதிக்கு பாதி ஆகிவிட்டது. இதுவே தாவேகாவோட சேர்ந்து இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு சூப்பராக அமோகமாக நடந்திருக்கும். இந்த அதிமுக திமுக வாஷ் அவுட் பண்ணிட்டு வந்திருக்கலாம். இது நடந்தது இப்போ தவறை எல்லாருமே திருத்திக் கொள்றாங்க. மிஸ்டேக்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஹேப்பன்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் இஸ் ஆல்வேஸ் சேஞ்சிங் கேம் நம்பர் தான். அப்படிங்கும் போது அது நடந்திருக்கு. இன்னைக்கு நல்ல கான்ஸ்டியூஷன், நல்ல ஒரு கவர்னன்ஸ் அமையும். யாருக்குமே எந்த வித எதிர்பார்ப்புமே இல்லை இவ்வளோ பெரிய வெற்றி கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் சிலர் ப்ரெடிக்ட் பண்ணாங்க. ஒரு 90% அபோவ் ப்ரெடிக்ட் பண்ணவே இல்லை இவ்வளோ ஒரு வெற்றி வரும் அப்படின்னு சொல்லி. எல்லாருமே ப்ரெடிக்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லாதீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதான் நான் எல்லா இதுலையும் இன்டர்வியூ கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, நீ 4ஆம் தேதி நைட்டு வீட்டில் தூங்க மாட்டேன்ற வரைக்கும் என்ன அச்சுறுத்தல் இருந்துச்சு. புரிஞ்சுங்களா? ஒரு வழக்கறிஞர் எனக்கே பார்த்தீங்கன்னா ஒரு அச்சுறுத்தல் இருந்துச்சு. இப்போ ஆல்டன் நெல்சனுக்கு வீடு பூந்து அடிச்சாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வழக்கறிஞருக்கே ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழல் இந்த கவர்மெண்ட் இருந்துச்சு. அதுதான் நான் சொல்லுவேன். ஸோ அது நாங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தோம். நான் எப்போதுமே என்ன ரிமார்க்கபிள் நம்பர் என்னன்னு சொன்னீங்கன்னா 160 அமையும் அப்படின்னு நினச்சேன். அந்த 160 பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு தொய்வு தான். ஓகேங்களா? பர்சனலாக நான் அது 160 அமையும்னு நினச்சேன். அதே மாதிரி நான் கணிச்சது பார்த்தீங்கன்னா 50 சீட்டு அதிமுகவுக்கு வந்துடும். ஏன்னா அவங்க அந்த ஒரு ஓட் பேங்க்கை ஒரு ஏரியாவில் ஒரு ஜாதி ஓட்டாகவே மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு அவங்க இருக்கிறதுனால ஒரு 50 ஓட்டுகள் வரும். திமுக 24 சீட்டு தான் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய இடத்துல பதிவு பண்ணியிருக்கேன். அதே ரீகால் பண்ணி கேட்குறாங்க. இது ஓவர் கான்ஃபிடென்ட் இல்லையா? இல்லை, ஓவர் கான்ஃபிடென்ட் இல்லை. இப்போ ஜெயிச்சது கூட நான் பார்த்தீங்கன்னா நான் ஒரு சந்தேகத்தை சொல்லியிருக்கேன். தோத்த கேண்டிடேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டிடேட்டு ஏற்கனவே ஃபார்ம் சரியாக ஃபில்அப் பண்ணாமல் ஓடி பண்ணார். அது உங்களுக்கு அதே மாதிரி கேண்டிடேட்ஸ் அது ஒரு பாலிடிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பாலிடிக்ஸ் பார்த்தீங்கன்னா தோத்த கேண்டிடேட் லிஸ்ட்டு எல்லாமே தாவேகா மறு ஆய்வு செய்யணும். புரிஞ்சுங்களா? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எங்களுக்கு வந்த நியூஸ், ஏன்னா இந்த இங்கே கன்ஃபார்ம்டாக இங்கன்னா ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கணிச்ச நியூஸஸில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அங்கே போய் வேட்பாளர் ஓட்டே கேட்கல, வேலையே செய்யலை. இது பார்த்தீங்கன்னா 95% வேலையை விஜய் அவர்களுக்கு மட்டும்தான் ஓட்டு. புரிஞ்சுங்களா? பாக்கி 5% வேலையை கூட வேட்பாளர் செய்யாமல் அதை விட்டது தான் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நான் முக்கியமாக சொல்ல போனால் அமைச்சர்கள் எல்லாம் வந்தாங்க அப்படின்னா அது பிளான்டு கேமாக நடந்து, ஓகேங்களா, 2 சைடும் அவங்க கேம் பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த சைடு தோழமை கட்சியை போட வச்சு, ஓகேங்களா, இந்த சைடு பார்த்தீங்கன்னா தாவேகா வேட்பாளரை விலைக்கு வாங்கி அந்த மாதிரி ஜெயிச்சது தான் திமுக அமைச்சர். புரிஞ்சுங்களா? இந்த வெற்றியை அவங்க வெற்றியாக அவங்க கன்சிடர் பண்ணக்கூடாது. இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா 10% ஓட்டு 95% போலாக இருக்கும். அதுக்கு ஒரே சாட்சி என்னன்னு கேட்டிங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில்
எலெக்ஷனுக்கு முன்னாடினாலும் நம்ம இருந்த க்ரௌடை பார்க்குறோம். கிளாம்பாக்கம்ங்கிறது பெரிய பஸ் ஸ்டாண்டு, அங்கே அடர்த்தியான க்ரௌடு தெரியும், அதனால தெரியும். ஆனால் திருச்சி போல் மாநகரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் ஏறுவோம், மத்திய பஸ் ஸ்டாண்ட் ஏறுவோம், பவுஞ்சூர்னூர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஏறுவோம், நாங்கள் மன்னார்புரத்தில் ஏறுவோம், டோல்கேட்டில் ஏறுவோம், பால் பண்ணையில் ஏறுவோம். இந்த மாதிரி வேரியஸ் இடத்துல ஒரு ஏரியாவுக்கு போகிறவங்க தான் அப்படி தான் ஊர் சைடுனா வந்து பஸ் ஸ்டாண்டில் பிரித்து தான் ஏறுவாங்க. அதனால் அந்த க்ரௌடு தெரியாமல் போயிடுச்சு. இப்போ 95% பவுலாக இருந்துச்சுன்னா அந்த ஓட்ஸ் எல்லாமே பவுலாக இருந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு வந்து இந்த 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 டிஎம்கே ஏடிஎம்கே வந்து ஸ்வைப் அவுட் ஆயிருக்கும். இது ஸ்வைப் அவுட் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி சிக்கலுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இது தோய்வாச்சு. ஸோ இதுதான் நான் வந்து வைக்கிற விளக்கம். இல்லை குற்றச்சாட்டு இல்லை, விளக்கமும் சேர்த்து தானே கொடுக்குறேன். புரிஞ்சுங்களா? நீ குற்றச்சாட்டுன்னா நான் வந்து விளக்கத்தை கொடுக்காம இருந்தேன்னா அது குற்றச்சாட்டு. எங்கே இந்த மாதிரி ஆகலை அப்படிங்கிறத விளக்கத்தோட கொடுக்குறேன். ஓகேங்களா? விளக்கமும் சேர்ந்து கொடுக்கறதுனால தான் வக்கீல். சரிங்களா? ஸோ இதெல்லாம் நடக்காமல் இருந்துச்சுன்னா பெரும்பான்மையை ஏற்கனவே வந்திருக்கோம். இதெல்லாம் நடத்தி இப்போ இதுதான் வந்து திமுகவின் இந்த தீய சக்தியின் ஒரு 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 ஈவில் எஃபெக்ட் அப்படின்றத நான் சொல்கிறேன். ரொம்ப நாள் வந்து அரசியலில் அவங்க பயணம் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக பயன்படுத்துவாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். அது தெரிஞ்சதாக தான் விஜய் வந்து அரசியலுக்கே வந்திருக்க முடியும். அது தெரியலன்னா அவருடைய அறியாமை. இன்னொரு பக்கம் திருட்டுத்தனம் பண்றது இன்னைக்கு டிஜிட்டல் இல்ல சார், இன்னைக்கு டிஜிட்டல் கவுண்டிங்கிறாங்க. பண்றது வந்து திருட்டுத்தனத்தை வந்து திருட்டுத்தனம் பண்ணுவான். புரிஞ்சுங்களா? அந்த திருட்டுத்தனத்தை வந்து நீ வந்து புது விதமா திருட்டுத்தனம் பண்ணுவான் அப்படிங்கறது வந்து திருடன் தான் சார் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்பான். போலீஸ் ஒரே நிமிஷம் சார், போலீஸ் தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வக்கீல் வந்து வாதாடி ஜட்ஜ் வந்து தண்டனை கொடுப்பாரு. இதுதான் நடைமுறை. திருடன் எப்படி யோசிப்பாங்கிறது டக்குன்னு நம்மளால யோசிக்க முடியாது சில விஷயங்களை பொறுத்த வரைக்கும். இது லாஸ்ட் மினிட் மூல திருடன் எப்படின்னா யோசிப்பாங்க. எல்லா இடத்துலையுமே கவனமாக தான் இருக்க முடியும். புரிஞ்சுக்கலாம்? அதே மீறி திருட்டு பையன் என்ன பண்ணுவான் அப்படிங்கிறது திருடனுக்கு தான் தெரியும். அதே தான் நான் சொல்றது. இந்த திருட்டு செயலை வந்து அவங்க செஞ்சுதான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தாவேக்காக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்காம அது செஞ்சது ஒரு இது. இல்லைன்னா தாவேக்கா இன்னைக்கும் நான் சொல்கிறேன், ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமும் நான் சொல்கிறேன் 160 வர வேண்டிய இடத்துல ஏன் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னு சொல்கிறேன். 50 சீட்டு அதிமுக கொடுத்தவன் எனக்கு நான் 24 சீட்டு ஏன் திமுக கொடுக்குறேங்கிறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். புரிஞ்சுங்களா? இதுதான் வந்து கான்செப்ட். இதுதான் இது திருடன் எப்படி பண்ணுவாங்கிறத நீங்கள் யோசிக்கவே முடியாது சார். திருடு நடந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ இங்கே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவன் திருட்டுத்தனத்தை இங்கே பண்ணதுக்கப்புறம் நான் போலீசிங் பண்ணுற போது இதெல்லாம் சொல்லி இப்படி தான் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்கிறோம் சார். திரு விஜய் அவர்கள் பிரச்சாரம் பண்ணாத இடங்களில் தான் அதிக அளவில் தோற்றுருக்கிறதா சொல்லி விஜய் மீது ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அதிக இடங்களில் பிரச்சாரம் பண்ண இடங்களில் விஜய் சார்ந்த நபர்கள் அதிக அளவில் வெற்றி பெற்றிருக்காங்க. 6 மணிக்கு மேலே ஒரு பிரச்சாரமே போக மாட்டுறாரு. இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஒரு சில இடங்களில் சோம்பேறித்தனமாக கூட இருக்காருன்னு சொல்கிறாங்க. நான் என்ன வேணா சொல்லிக்கோங்க சார். வெற்றி பெற்றாரா? நான் இங்கே பாருங்க, இதுக்கு மேலே இந்த மாதிரி கேள்வி என்ன நீங்கள் வந்து ஒரு முதலமைச்சரை பார்த்து கேட்கவே கூடாது. ஓகே, புரிஞ்சுங்களா? இதோட நிப்பாட்டிக்கோங்க. இல்லை நீங்கள் முதலமைச்சர் ஆகலன்னு இதில் மட்டும் கேட்கக்கூடாது சார். நாளைக்கே பேச மாட்டீங்களா? இன்னைக்கு மட்டும் பேசிக்கிறீங்களா? முதலமைச்சர் சொல்லுவோம். சரிங்களா? அப்படிங்கும் போது வெற்றி பெற்றாச்சு, முடிஞ்சிச்சு. புரிஞ்சுங்களா? இது வந்து ஒரு தேவையற்ற ஒரு கேள்வி. நம்ம ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறோம். இல்ல சார், ஒரே நிமிஷம். ஏமாற்றுனாங்க சில இடங்கள்ல. நான் சொல்றது இங்க பாருங்க, போவாத இடங்கள் தோல்வின்னு சொல்றாங்க. இல்ல போவாத இடங்கள்ல தோல்வின்னு யார் சொல்றது? அரசியல் விமர்சகர்கள். நான் சொல்றேன் சார், நான் அரசியல் விமர்சகர்கள் நல்ல மூத்த அரசியல்வாதிகள் சொல்றாங்க. எந்த மூத்த அரசியல்வாதிகள்? எந்த கட்சியோட? அப்படின்னா அவங்க என்ன ஒழுங்கா வேலை செய்யலன்னு சொல்றீங்களா? சிலர் வேலை செய்யல தோல்வி. திமுக வேலை செய்யல தான் தோல்வின்னு சொல்றாங்க. இப்ப கரப்ஷன் சார். இது வந்து people are given a mandate. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நேற்று வந்து காட்டினாங்க 35%, இன்னைக்கு வந்து நாங்கள் 32%. இன்னைக்கு காங்கிரஸ் உருவிச்சு. அந்த பர்சன்டேஜ் எங்கே போகணும்? இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து கம்யூனிஸ்ட் உருவிக்கும், விசிகா உருவிக்கும். உன்னோட பர்சன்டேஜ் என்னன்றதை நீ பாரு. ஷோ யுவர் பேக் பிஃபோர் அதர்ஸ். புரிஞ்சுங்களா? இந்த கவர்மெண்ட் வந்து இன்னைக்கு வந்து பீப்புள் வந்து இதுக்கு மேண்டேட் கொடுத்துருக்காங்கன்னா ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, திஸ் இஸ் அ கவர்னன்ஸ் வித்தவுட் கரப்ஷன். புரிஞ்சுங்களா? அண்ட் ஆல் த கான்ட்ராக்ட்ஸ் வித்தவுட் கமிஷன். புரிஞ்சுங்களா? இதுக்கு மட்டும்தான் வந்து பீப்புள் வந்து இதுக்கு மேண்டேட் கொடுத்துருக்காங்க. விஜய்க்கு கொடுத்த மேண்டேட் வந்து இதுதான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில நல்லவங்களுக்கு எல்லாமே தெரியாது, திருட்டு பயலுக்கு எல்லாமே தெரியும். புரிஞ்சுக்கல? திருடர்கள் இன்னைக்கு ஒழித்து விட்டார்கள். இந்த 52 சீட்டு எப்படி போச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து ஆய்வு செய்ய வேண்டும். நான் டிவிகே தலைமைக்கே நான் வந்து அறிவுறுத்துறேன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, போஸ்ட் எக்ஸாமினேஷன் தான் நம்ம வந்து எல்லாமே கரெக்ட் பண்ண முடியும். நீங்கள் எடுத்த எப்படி 3 மார்க் போச்சு, எப்படி 10 மார்க் போச்சு அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணணும். அந்த எக்ஸாமினேஷனை பண்ணும்போது தான் எல்லாம் பெரும்பாலும் ஒரு 80 இடத்துல ஒரு 50 இடத்துல 60 இடத்துல வந்து தோற்றுருக்கலாம். நேர்மையாக தோற்றுருக்கலாம். கேண்டிடேட் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்திருக்கலாம், அங்கே வலுவாக இருந்திருக்கலாம், வேறு காஸ்ட் எஃபெக்ட் இருந்திருக்கலாம். இன்னொன்று சொல்ல போனால் இதுதான் காஸ்ட் எஃபெக்ட் கூட இருந்திருக்கலாம்.
புரிஞ்சுங்களா? இன்னைக்கு விஜய் வந்து பட்டியலில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடம் கொடுத்துருக்காரு. மோர் தென் 20% ஓகேங்களா? 22 சம்திங் ஜெயிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு விஷயம். இன்னைக்கு வந்து பட்டியலினத்தில் இருக்கவங்க பொது தொகுதியில் போட்டிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் போட்டிட்டு இருக்காங்க. 234 100 சீட்டு இவங்களுக்கே கொடுத்துருக்காரு. ஜாதி பார்க்காம கொடுத்துருக்காரு, ஒழிக்க கொடுத்துருக்காரு. புரிஞ்சுங்களா? இந்த ஜாதியை ஒழிக்க கொடுத்துருக்காரு. புரிஞ்சுங்களா? இதுதாங்க சமூக நீதி. இதுதான் உண்மையான சமூக நீதி. இவங்க வந்து ஜாதியை பட்டு அந்தந்த இடத்துல சீட்டை கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அது சமூக நீதி கிடையாது. புரிஞ்சுங்களா? இன்னைக்கு விஜய் செஞ்ச அரசியல் தான் சமூக நீதி. புரிஞ்சு? இதனா வந்து திராவிடம்னு பேசுறவங்க வந்து அறிவுல வச்சுக்கணும். பெரியார் சொன்னது என்ன கருத்துன்றது. பெரியார் வந்து எப்போதுமே ஒரு விஷயத்த சொல்லுவார். என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் பேசுறதும் நான் எப்பயுமே பேசி முடிக்கும் போது பெரியார் என் கருத்தோட தான் முடிப்பேன். நான் என்ன வேணா பேசுறது நான் பேசுறது கரெக்டா தப்பாங்கிறத அனலைஸ் பண்ணுங்க. நான் தப்பா இருந்துச்சுன்னா டீசெண்டா கமெண்ட் போடுங்க, நானும் கரெக்ட் பண்ணிக்கிறேன். புரிஞ்சுங்களா? கரெக்டா இருந்துச்சுன்னா அதை ஏத்துக்கோங்க. புரிஞ்சுங்களா? டோன்ட் டேக் மை ஸ்டேட்மெண்ட் ஆஸ் ஐ விஷ் டு சே. புரிஞ்சுங்களா? நான் ஏன்னு கேட்டிங்கன்னா மக்களை தெளிவுபடுத்த தான் விரும்புகிறோம். நீங்கள் குழப்புற மாதிரி கேள்வி கேட்காதீங்க. அதனால நான் நிறைய ஆளுகிட்ட என்ன சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா, மக்களை தெளிவுபடுத்தணும். புரிஞ்சுங்களா? குட் கவர்னன்ஸ் வரும்போது மக்களை தெளிவுபடுத்தணும். எதனால் ஆச்சு இங்கே விஜயை பார்க்காதனால ஓட்டு போடுறது, இதுனா வந்து ஒரு கேவலமான ஒரு கேம்பெயின் இல்ல ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுறது. இல்ல எல்லா நாளுக்கும் எல்லா பகுதியிலும் இல்ல சார், எல்லா காலங்களையும் இங்கே பாரு, நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த எலெக்ஷன் கமிஷன்ல நேராக போய் உட்காந்து போராடி ஒரு மனுஷன் ஒரு சிங்கிள் ஃபேஸ் இன்னைக்கு 95% ஆஃப் ஓட்டு வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ட்ரைட்டாக இட்ஸ் ஒன்லி ஃபார் விஜய். அப்போ அந்த எஸ்ஐஆர் மற்ற விஷயங்களுக்குலாம் வரலைங்களா? எதுவுமே இல்லை சார். நான் வந்து சொல்கிறேன் சார், எல்லாமே நீங்கள் வச்சுக்கலாம் சார். நீங்கள் எல்லாம் நீங்கள் பேசிக்கோங்க, நீங்கள் எல்லாம் பேசிக்கோங்க. விஜய் மட்டும் கிளைம் விஜய் இல்லை சார், மக்கள் கொடுத்த மேண்டேட் மோர் தென் 80% இல்லை மக்களுக்கு கொடுத்த மேண்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஓட்டு போட்டவங்க எஸ்ஏஆர்னா போஸ்ட் எலெக்ஷன், இன்னைக்கு எலெக்ஷனை போட்டாச்சு, ரிசல்ட் வந்துருச்சு. ஓகேங்களா? நீங்கள் பிறந்ததை பற்றி பேசுகிறீங்க. நான் வந்து கருமாதி பத்திரிக்கைன்னா முடிஞ்சிருச்சு, நம்ம நெக்ஸ்ட் நடப்புக்கு போகலான்றேன். புரிஞ்சுக்கலாம்? இப்போ நடக்கணும்ல நெக்ஸ்ட்டு அந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஓட்டு போட்டவங்க இன்னைக்கு ஜெயிச்சிருக்காங்கன்னா இது ஒரே ஒரு காரணம் வந்து இட்ஸ் கிவன் ஒன்லி த மேண்டேட் ஒன்லி ஃபார் விஜய். புரிஞ்சுக்கலாம்? 95% ஏன்னா வாட் எவர் இட் இஸ், என்ன வேணால் அவுட்கம் இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் சொன்னது ஒன்றே வந்து மக்கள் நம்பினாங்க. நான் இவ்வளோ சொத்து வச்சுருக்கேன், 4 தலைமுறை இல்லை 5 தலைமுறை நான் உட்காந்து தின்னாலும் இந்த சொத்து எனக்கு போதும். புரிஞ்சுங்களா? இதுலேருந்து நான் வந்து சம்பாதிக்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது, எனக்கு நம்பி ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி கேட்டார். அந்த வாய்ப்பு வந்து டிஜிட்டல் மூலியமாகவும் பறந்துச்சு, இணையதளத்து மூலியமாக பறந்துச்சு. நீங்கள் சொல்கிற ஏடிஎம்கே டிஎம்கே தாண்டி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையும் எல்லாத்தையும் பண்ணாங்க. இன்றைக்கி அவர் உடைச்சது என்னன்னு கேட்டிங்கன்னா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா உடைச்சாரு, ஜாதியை உடைச்சாரு. ஓகேங்களா? பண அரசியல் உடைச்சாரு. 2000 25,000 வரைக்கும் ஓட்டு கொடுத்துருக்காங்க. 2000 25,000 வரைக்கும் ஓட்டு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு எல்லாருமே காசை வாங்கிட்டு பணத்துக்கு நாங்கள் ஓட்டு போட மாட்டோம்னா செருப்பு எடுத்து அடிச்சாங்க பார்த்தீங்களா? இதுதான் வந்து விஜய்க்கு கிடைச்ச வெற்றி. இந்த வெற்றியை வந்து 100% வந்து இது வந்து அவருக்கே சமர்ப்பணம். இது மக்கள் வெற்றியாக நான் பார்க்குறேன் சார். இப்போது புதுசாக ஒரு கட்சி ஆரம்பித்து வெற்றி பெற்றாச்சு, ஆட்சி அமைக்க போகிறோம். கிட்டத்தட்ட நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 90% 95% புது ஆட்கள் இருக்காங்க. இவங்களை வச்சு ஒரு கவர்னன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணி ஒரு நல்ல ஆட்சி எப்படி கொண்டு வர முடியும்? ஒரு அனுபவம் இல்லை. இந்த 5% பீப்புள் வந்து ஒழுங்காக வழிநடத்த முடியுமா? அதிகாரிகளை இவங்களால் சமாளிக்க முடியுமா? வேலை வாங்க முடியுமா என்ற கேள்வி மிகப்பெரிய கேள்வி இருக்குது. 50 ஆண்டுகள் ஆண்டவங்களாக கூட வேலை வாங்க முடியல, அதிகாரிகளை சமாளிக்க முடியல. அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஆட்சியில் பெரிய ஒரு குளறுபடியில் ஏற்படுத்துகிறாங்க. இது எப்படி சார் நடக்கும்? வெள்ளைக்காரன் வந்து கேட்குறான், உனக்கு நான் சுதந்திரம் கொடுத்தா இந்த இந்தியாவை நடத்துறதுக்கு உனக்கு வக்கு இல்லைன்னு சொல்றான். நீங்க அதே கேள்வியை தான் இன்னைக்கு வந்து வைக்கிறீங்க. முடியும் சார், ஒரே நிமிஷம். எல்லாத்தாலும் எல்லாமே முடியும் சார். புரிஞ்சுங்களா? அப்படி முடிஞ்சனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கிரீன் ரெவல்யூஷன் கொண்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு வந்து ஏகப்பட்ட இதை வந்து பிஎஸ்சியை கொண்டு வந்து கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணாங்க. அந்த கவர்மெண்ட்டை வந்து இப்போ இருக்கிற யூனியன் கவர்மெண்ட் வந்து வித்துட்டு இருக்கு. புரிஞ்சுங்களா? எல்லாமே வந்து மாறி மாறி தான் எனக்கு. நீ என்னையா பண்றன்னா வித்துட்டு இருக்கேங்கிறான். அவன் உருவாக்குனதான் ஒருத்தன் விற்கிறான். புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி ஒரு 30 வருஷம் ஆச்சு. இல்லை, ஒரே நிமிஷம் சார், 30 வருஷம் ஆகட்டும் 40 வருஷம் ஆகட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா we are on the stage of development. வெள்ளைக்காரன் எப்படி ஒரு கேள்வியை கேட்டானோ, நான் இன்னைக்கு ஆட்சியை கொடுத்துட்டேன்னா உன்னால் ஆட்சி பண்ண முடியுமான்னு கேட்டானோ, அந்த மாதிரி கேள்வி வந்து உனக்கு ஒன்றுமே தெரியாது, நீ ஏன்னா புதுசு, அன்னைக்கு ஆட்சிக்கு வந்த காங்கிரஸாக இருந்தாலும் புதுசு தான். புரிஞ்சுங்களா? அதுக்கு முன்னாடி டிக்டேட்டர்ஷிப்பில் தான் வந்து ஓடிட்டு இருந்துச்சு நாடு. புரிஞ்சுங்களா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாருமே சாத்தியம்தான், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. எல்லாருமே படித்தவங்க, அறிவாளிகள். மக்கள் மனசை வெல்ல தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக கஜானாவை ரொம்ப தெரியும், கஜானாவை ரன் பண்ணவும் தெரியும். இவங்களுக்கு திருட்டுத்தனம் பண்ணி டிக்கெட் எடுத்துகிட்டு வர முடியாத வக்கு இல்லாதவங்களுக்கே வந்து ஆட்சி பண்ண முடியும்னா, புரிஞ்சுங்களா? மக்கள் மனசை கவர்ந்து மக்களுக்கு வந்து கண்டிப்பாக ஊழலற்ற அரசை கொடுப்பேன்னு சொல்லி நம்பிக்கை உணர்த்தினவங்களுக்கு ஆட்சி பண்ண தெரியும் சார். ஓகே சார். இப்போது
அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் வந்து சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் ம். தாவேக்கால வரேன்றாங்க. ஒரு நல்ல ஒரு விஷயம். இது பாசிபிளா? இல்லை உண்மையிலேயே நடக்கிறதுக்கான முயற்சிகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்களா? இது யார் சொன்னா? நிறைய ஊடகங்கள்ல டிபேட்டா இதுதான் சார் பேசிட்டு சொல்றேன். இருக்காங்க. நீங்க ஃபேக்ட் செக்கே பண்ணாம நீங்க டிபேட் இல்ல நான் கேள்வியா தான் கேக்குறேன். இல்ல உண்மையா அதெல்லாம் இல்ல ஒரே சாத்தியமானு நிமிஷம். கேக்குறேன். இது உண்மையா பொய்யாங்கிறது தலைமைச் செயலகம் வந்து சொல்லும். தாவேகாவோட இது இன்னைக்கு எந்த ஊடகமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் இன்னைக்குமே நான் சொல்றேன். எந்த ஊடகம் வந்து இந்த மாதிரி சகாயம் ஐஏஎஸ் வராரு, ஓகேங்களா? கிறிஸ்தவர்கள் வந்து தமிழ்நாடு கிறிஸ்துவ பிஷப் கவுன்சில் வந்து திமுகக்கு ஆதரவு கொடுத்துச்சு, புரிஞ்சுங்களா? நான் வந்து ஐ எம் கோயிங் டு ரைட் அ நோட்டீஸ் டு ஆல் திஸ் பீப்புள் அஸ் அன் அட்வொகேட். ஏன்னா ஃபேக்ட் செக் பண்ணாம தேர் இஸ் அ டிஜிட்டல் ப்ராட்காஸ்டிங் யூனிட் டைரக்டர் ஆஃப் ப்ராட்காஸ்டிங்னு இருக்குது. அது வந்து செயலற்றதை கிடக்குது. ஏன்னா பொய் செய்திகளை பரப்பிக்கிட்டே இருக்கிறான். எவன் நம்மளை கேட்கறதுன்னு. ஏன்னா இதை நடத்துறது தான் ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட்டாக நடத்துறதுனால புரிஞ்சுக்கலாம். நீங்கள் எவ்வளோ வேணால் பொய்ய சொல்லலான் இருக்கு. இப்போ ஆட்சி மாறுதுங்களா? நீ இல்லமேட்டு பொய் சொன்னீங்கன்னா இந்த பொய் சொன்னதுக்கு மன்னிப்பு கேளு. ஃபெயிலிங் விச் யுவர் லைசன்ஸ் வில் பி கேன்சல்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நான் நோட்டீஸ் அனுப்புவேன். புரிஞ்சுங்களா? உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன், சொல்லுங்க, ஓகேங்களா? ப்ராட்காஸ்டிங்க்கு. அதனால நீங்கள் எது பேசுகிறதா இருந்தாலும் இவன் சொன்னா அவன் சொன்னான்றாதீங்க. ஃபேக்ட் செக் பண்ணிட்டு தயவு செய்து அதை பற்றி பேசுங்க. அதுதான் சார். இப்போ ஃபேக்ட் செக் பண்ணிட்டு நீங்கள் அதை பற்றி பேசுங்க. சில யூடியூப் சேனல்லையோ இந்த விஷயத்தை டிபேட்டாக எடுத்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகிறதா தகவல் வெளியாகிட்டு இருக்குன்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. உங்கள் டிஆர்பிக்குன்னா உங்கள் பிஸ்னஸ் எது வேணால் பண்ணுங்க, புரிஞ்சுங்களா? ஆனால் இவர் வந்துட்டாரு, இவர் பண்ணிட்டாரு, இது பண்ணிட்டாரு, புரிஞ்சுங்களா? தமிழ்நாடு பிஷப் கவுன்சில் லெட்டர் வந்து டிவியிலே பப்ளிஷ் பண்ணான். ஓகே, ஒரு டிவி, சத்தியம் டிவி. நான் வந்து வார்னிங் கூட கொடுத்துருக்கேன் இன்னொரு யூடியூப் சேனலில். ஐ எம் கோயிங் டு ரைஸ் பிகாஸ் தமிழ்நாடு பிஷப் கவுன்சில்னா நான் வந்து தமிழ்நாடு கிறிஸ்தவ கூட்டமைப்போட துணைத் தலைவர், புரிஞ்சுங்களா? எந்த கேத்தலிக் பிஷப் இன்ஸ்டிடியூஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா தே ஷுட் நாட் ரிலீஸ் அ ப்ரெஸ். இட் இஸ் அகேன்ஸ்ட் த கேனன் லா விச் ஹஸ் பீன் ஃபாலோட் பை அஸ் ரைட் ஃப்ரம் ரோம் டில் ஹியர், புரிஞ்சுங்களா? அப்படின்னு சொல்லி நான் வந்து லெட்டர் கொடுத்தேன். அந்த வாட்டி எந்த சர்ச்சிலுமே நீங்க பாத்தீங்கன்னா கொடுத்துடல, புரிஞ்சுங்களா? அரசியல் பரசல தப்பு இல்லைங்களா? அது சட்டப்படி தப்பு. அந்த பப்ளிஷ் பண்ண அந்த நிறுவனத்துக்கு சத்தியம் டிவி நான் பேர் சொல்லி சொல்றேன்னா பாத்துக்கோங்க. ஐ எம் ரெடி ஃபார் பிகாஸ் ஐ எம் கோயிங் டு சூ ஹிம். ஐ எம் கோயிங் டு சூ ஹிம், புரிஞ்சுங்களா? அவன் எப்படி வந்து என் நிறுவனத்துல ஒரு காகிதம் அந்த காகிதத்துல வந்து சீலும் கிடையாது, சைனேச்சரும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அதை எடுத்து பப்ளிஷ் பண்ணி திமுக ஆதரவுன்ற நிலைப்பாட்டை அவன் கொண்டு வந்தாங்க, புரிஞ்சுங்களா? அது அன்னைக்கே நான் ஒரு வீடியோ போட்டு அன்னைக்கே நாங்கள் கண்டிச்சோம், புரிஞ்சுங்களா? திரும்ப இதே மாதிரி ஃபேக்ட் செக் பண்ணாமல் எந்த டிஜிட்டல் மீடியாவில் ஏதாச்சும் தப்பு வந்துச்சுன்னா, ஓகேங்களா, ப்ராட்காஸ்டிங்க்கு ஐ வில் பி கிவிங் அ கம்ப்ளைண்ட் அகேன்ஸ்ட் தட் மீடியா அஸ் அ இண்டிவிஜுவல் பர்சன், புரிஞ்சுங்களா? அஸ் அ இண்டிவிஜுவல் பர்சன், ஆர்கே சதீஷ் அஸ் அ இண்டிவிஜுவல் பர்சன், அஸ் அன் அட்வொகேட், ஐ வில் கிவ் அ கம்ப்ளைண்ட், ஐ வில் ஃபாலோ த கம்ப்ளைண்ட், ஐ வில் பிரிங் யுவர் பீப்புள், ஐ வில் டேர் யுவர் ஃபேஸ் அபார்ட், புரிஞ்சுங்களா? எல்லாமே வந்து காசு வாங்கிட்டு வேலை பார்க்குறாங்க, புரிஞ்சுங்களா? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக் நியூஸுக்கு அவங்க வந்து வருத்தம் தெரிவிக்கலை அப்படின்னா, புரிஞ்சுங்களா? வருத்தம் தெரிவிக்கணும். 5 தேர் இஸ் பேராமீட்டர்ஸ் ஃபார் இட். 5லேருந்து 6 இது இவ்வளோ டிஆர்பி ரேட்டிங். ஏன்னா டிஆர்பி ரேட்டிங்காக இந்த மாதிரி ஃபேக் நியூஸை போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வித் யோர் சேனல் ஐம் ஜஸ்ட் டெல்லிங் யூ, ஐம் ஜஸ்ட் வார்னிங் யூ பீப்புள். ஃபேக்ட் செக் பண்ணாமல் ஒரு நியூஸை போட்ட அப்படின்னா ஓகே, உனக்கு கண்டிப்பாக என் நோட்டீஸ் வரும். பல்வேறு விஷயங்களை தவேக தலைவர் முன் வச்சார். சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்கள் மீதான பாதுகாப்பு சரியில்லை, பல்வேறு விஷயங்களை நாங்கள் வந்து மாற்றுவோம்னு சொல்கிறாங்க. நேற்று ஒரு எம்எல்ஏ வந்து கேக் கட்டிங் பண்ணுறாரு ஒரு வாழை வச்சுட்டு. இன்னொரு வட்ட செயலாளர் மீது போக்சோ கேஸ் பதியுது. இன்னொரு எம்எல்ஏ வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு செலிப்ரேட் பண்ணுறாரு ஒரு எம்எல்ஏ ஆனதுக்கப்புறம் சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க சார்? நான் வந்து விஜய் ஆட்சிக்கு வந்துட்டார், போலீஸ் ஸ்டேஷனை க்ளோஸ் பண்ணிடலாமா? இல்லை, நீங்கள் சொல்லுங்க. ஒரு எம்எல்ஏ பண்ணுறதா இல்லை சட்டப்படி தப்பு இல்லை. அது இன்னொன்று ஒருத்தர் வந்து தடுக்கிறாரு. லயலோமணின்ற ஒரு நபர் வந்து சார் இந்த மாதிரிலாம் வேணாம், இது வந்து தவறுங்கன்னு சொல்லி பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு எம்எல்ஏ தைரியமாக பண்ணுறாருன்னா இன்னும் வந்து ஆட்சிக்கே வரல. இப்போ வந்து மக்கள் கேள்வி முன்வைப்பாங்க. நீங்களே சொல்லிட்டீங்க ஒரு பதில். நான் அதை காணொலியை பார்க்கல. ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், தப்பு யார் செஞ்சாலும் தவறு தான். ஓகே, புரிஞ்சுங்களா? நான் வந்து சட்ட ரீதியாக தான் நான் பார்ப்பேன், புரிஞ்சுங்களா? நான் வந்து ஐ எம் நாட், நான் இந்த ஊடகமோ ஓகேங்களா, நான் முட்டு கொடுக்கறதுக்கு நான் வந்து வேற யாரோ கிடையாது, புரிஞ்சுங்களா? சட்டத்தபடி யார் செஞ்சாலும் தவறு தான், புரிஞ்சுக்கலாம். தேர் இஸ் அ டிஃபரன்ஸ். என்னன்னு கேட்டிங்கன்னா ஹவு யூ அட்மினிஸ்ட்ரேட் திங்ஸ். ஓகே, நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த பாலியல் குற்றவாளி இது நீங்கள் தாவேகா கட்சியினர் எல்லாமே நீங்கள் சொல்லுங்கள். ப்ராபபிலி தட் இஸ் ஐ டோன்ட் ஸ்டில் அஸ்யூம் தட் இட் இஸ் ட்ரூ ஆர் நாட். ஏன்னா உங்களுக்கு ஃபேக்ட் செக்கும் பண்ண தெரியாது, எனக்கு பேப்பர் டாக்குமெண்ட்டும் நீங்கள் கொடுக்கல. இல்லை ஒரே நிமிஷம், இட்ஸ் அரெஸ்ட், ஜெயிலுக்கு போயிருக்காரு. ஓகே, வீடியோ எவிடன்ஸ் வந்து ஒரு தாமுன்ற ஒரு எம்எல்ஏ, அந்த ஆட்டோ டிரைவராக எம்எல்ஏ ஆனாங்கல்ல, அவர் வந்து கட் பண்ணதை பக்கத்துலேருந்து தடுக்கிறாரு நம்ம லயலாமணி, இருந்தும் வெட்டுறாரு. இன்னொருத்தர் வந்து வீடியோவிலே வந்து
செலிப்ரேட் பண்றாரு. ம். சரி, இதுதான் வந்து இதுல வந்து ஃபேக்ட் இல்ல, செக் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. இல்ல. இது வந்து இல்ல நேரடி இப்ப ஆதாரத்தோட சொல்றேன். ஆதாரத்தோட இருக்குது ம். அப்படின்னா, நான் வந்து ஒண்ணே ஒண்ணு சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நடவடிக்கை எடுத்துட்டாங்கல்ல. ஒருத்தர் மேல எடுத்திருக்காங்க. அ அது வந்து கேஸ் போக்சோன்றதால எடுத்திருக்காங்க. ஓகே. மத்தபடி மத்தது எதுவும் பண்ணல. ஓகேங்களா. ம். நடவடிக்கை எடுத்துட்டாங்க. எங்க இருந்தாலும் நான் சொல்றேன். இப்ப விஜய் வந்து ஆட்சி அமைச்சுட்டாரு அப்படின்னா, புரிஞ்சுங்களா? நம்ம போலீஸ் ஸ்டேஷன க்ளோஸ் பண்ணிற போறதில்ல. கோர்ட் ம். இன்னும் க்ளோஸ் பண்ணிற போறதில்ல. எல்லாமே வந்து 100% நல்லவங்க ஆக போறதில்ல. எல்லா இடத்துலயும் மிஸ்டேக்ஸ் வில் ஹேப்பன். புரிஞ்சுங்களா? ஹவ் வி டேக் திஸ் மிஸ்டேக்ஸ் அண்ட் ஹவ் வி அட்மினிஸ்ட்ரேட் திஸ் மிஸ்டேக்ஸ் அண்ட் ஹவ் வி டோன்ட் கவர் அப் திஸ் மிஸ்டேக்ஸ். தட் இஸ் வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு நீங்க ஒண்ணே ஒண்ணு எடுத்தீங்கன்னா, இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட்டே போட்டு ஞானசேகரன் வந்து உள்ளுக்குள்ள இருக்காரு. ம். என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க சொல்ற ஆளுக்கு வந்து யார் அந்த சாருன்னு இன்ன வரைக்கும் தெரியல. ம். இன்னைக்கு ஞானசேகரன் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல போய் கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க. என் பையன் உயிருக்கே ஆபத்து. அவன கண்டிப்பா ஹாஸ்பிட்டல்ல வச்சு ட்ரீட்மெண்ட் பாருங்கன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ம். இந்த ஞானசேகரன் உயிருக்கும் நான் தான் பேசினேன். ஓகே. இல்ல, புரிஞ்சுங்களா? இந்த பாத்துட்டேன். ஞானசேகரன் உயிருக்கும் நான் தான் பேசியிருக்கேன். புரிஞ்சுங்களா? ஏன்னா உயிருங்கிறது ஒண்ணு முக்கியம். புரிஞ்சுங்களா? இன்னொன்னு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, tomorrow he may prefer an appeal before the high court because still it is pending before the high court. ம். அப்பீல் நீங்க ப்ரிஃபர் பண்ணும்போது ஞானசேகரன் வந்து அப்ரூவல் ஆகி யார் அந்த சார்ன்னு சொன்னார்னா, ம். நல்லா இருக்கும். ஓகேங்களா? அந்த செக்ஸ் ஸ்கேண்டலே வெளியில வரும். ஓகே. whoever does it அதான் நல்லா has to இருக்கும்ன்றேன். இல்ல நாங்களே இல்ல எதிர்பார்க்கிறோம். whoever does it புரிஞ்சுங்களா has to get punished for all these things. புரிஞ்சுங்களா? சில இது வந்து பாத்தீங்கன்னா இதை தான் வந்து பாத்தீங்கன்னா இதை கவர் அப் பண்றாங்க பாத்தீங்களா? இந்த கவர்மெண்ட் வேலையில இங்க கவர் அப் ஆகாது. ஓகே. மிஸ்டேக்ஸ் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும். ஓகே சார். புரிஞ்சுங்களா? அதுதான் வந்து நான் விரும்புற அரசு. ஓகே. நான் விரும்புற அரசு. இல்ல எல்லாரும் நான் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆரோக்கிய சதீஷ் இன்னைக்கு வந்து இன்னையிலேருந்து வந்து ஆரோக்கிய சதீஷ் வந்து எந்த மிஸ்டேக்குமே பண்ண மாட்டான் ம். அப்படின்றத நான் வந்து நான் வந்து சொல்லவே முடியாது. மனுஷங்கிறது இயல்பா வந்து மிஸ்டேக்ஸுங்கிறது ஆகும். சில இடத்துல ஒரு இமோஷனல் மிஸ்டேக் பண்ணுவோம், சில இடத்துல ஒரு இது பண்ணுவோம், எல்லா இடத்துலையுமே வந்து ஆகும். இன்னொன்று சொல்ல போனால் அஸ் எ கிறிஸ்டியன் நாங்கள் வந்து பண்ணோன்னா ஒரு மிஸ்டேக்கை வந்து நாங்கள் செஞ்சிட்டோம் அப்படின்னா நாங்கள் பாவ மன்னிப்பு கேட்டுட்டு அந்த மிஸ்டேக்கை திரும்பி செய்ய மாட்டோம்னு சொல்லுவோம். ஓகே. புரிஞ்சுங்களா? தட்ஸ் த வே வாட் வி லிவ். புரிஞ்சுங்களா? அந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்னன்ஸுன்ற போது மிஸ்டேக் நடந்துச்சுன்னா நடவடிக்கை எடுக்கப்படும். ஓகே. புரிஞ்சுக்கலாம். மிஸ்டேக்ஸ் எடுத்து சார் இல்லை சார் யார் அந்த சார் மாதிரி இங்கே வந்து ஆயிருமா சார் நான் இங்கே இந்த இவனுக்கு வந்து விடுதலை கொடுத்துருவீங்களான்னா நடக்காது. ஓகே. புரிஞ்சுங்களா? சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கப்படுமோ அந்த நடவடிக்கை எடுக்கப்படும். ஓகே சார். புரிஞ்சுங்களா? இதுதான் வந்து ஓப்பன் அண்ட் கிளீன் கவர்னன்ஸோட சிம்பிள். கண்டிப்பாக எடுக்கப்படும். புரிஞ்சுங்க. நாளைக்கு செர்மனி நடக்க போகுது. எங்கள் சார்பாகவும் எங்கள் சேனல் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ. மற்றும் நிகழ்ச்சியில் ஆரோக்கியமான விவாதங்களை முன்வைக்கலாம். நன்றி, வணக்கம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நேயர்களே, இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை தொடர்ந்து நாங்கள் தந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கான அங்கீகாரம் என்பது எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள்.